அண்ணனே பரணிக்காவை தேடிட்டு இருந்தீங்களே, இப்பதான் பஸ் ஓட்டி இறங்கி போறாங்க. ஏண்டி முத்தம்மா, கஜாலிமா வரனுக்கு நம்ம பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்றோம் போல் இருக்கு. பரணி வந்துட்டாளா? டேய் ஜனா, டேய் ஏன்டா நோவு மாதிரி இருக்க? என்ன உடம்பு சரியில்லையா? டேய் என்னடா ஆச்சு? நீ அவளை பாத்தியாடா? எங்க போயிருந்தாங்களாடா? டேய் நீ அவளை மறந்துட்டான். பரணி அந்த அமெரிக்க மாப்பிள்ளை கட்டிக்கு போறலாமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க அமெரிக்க மாப்பிள்ளைன்னு மயங்கிட்டாடா. பாஸ்போர்ட் விசா ஏற்பாடு பண்ணத்தான் டவுனுக்கு போயிருந்தாங்களாம்மா. டேய் நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவில்லடா. அவன் உன்னை காதலிக்கலையாமா, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் பத்த பழகினாலம்மா. டேய் நீ பெரிய நடிகண்டா, அவுத்து விடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. டேய் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னை காதலிக்கவே இல்லைன்னு சொன்னான்னு மட்டும் சொல்லாதடா. அது என்னால் தாங்கிக்கவே முடியாதுடா. சரிடா, உன் வழிக்கே வரேன். நாளைக்கே அவ இந்த ஊர் ஜனங்க முன்னாடி என்ன ஐ லவ் யூன்னு சொன்னா நீ என்னடா பண்ணிக்க போற? டேய் எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கோமாளியாக பாக்குறீங்க? நாளைக்கு பாரு யாரு கோமாளியாராங்கன்னு. டேய் ஆனந்த், டேய் நான் இப்ப அவளை சந்திக்கலான்னு இருந்தேன். ஆனா விஷயம் இவ்வளவு தூரம் அனுப்புறோம், நான் இப்ப சந்திக்க போறதில்ல. நாளைக்கு எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். முடியாது முடியாது, ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இப்ப நான் 20 எண்ணுவேன், அதுக்குள்ள அவ இங்க வந்தாகணும். வரல இங்க பாருங்க, இந்த பாட்டில் மாதிரி நானும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அப்புறம் நீங்க யாரு என்ன அங்க வந்து பார்க்க முடியாது, சொல்லிட்டேன். 1 2 தண்ணிய போட்டுக்கிட்டு தண்ணி டேங்கல ஏறிக்கிட்டு 1 2 எழுதிட்டு இருக்கான். அதுவா நம்ம கல்யாணி மக பரணி இருக்காங்க, அவ வந்து ஐ லவ் யூ அப்படின்னு கெட்ட வார்த்தை சொன்னாதான் கீழே இறங்கி வருவானா. இங்க பாரியா கூத்த. பரணி, ஆனந்த் கீழே இறங்கி வாங்க. பரணி நீ என்ன நிஜமாவே ஐ லவ் யூ சொல்லுவல? நிஜமா சொல்றேன், வாங்க. நிஜமாவே சொல்லுவல? சொல்லுவேன். இரு கீழே வந்துடுறேன். இறங்கி வந்துட்டான். பரணி சொல்லு பரணி, ஐ லவ் யூ சொல்லு பரணி, சத்தம் போட்டு சொல்லு. இனிமே இவன் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எவனும் பரணி என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. பரணி சொல்லு பரணி. பரணி ஐயா, பெரிய ஷோலி தர்மேந்திரன் நினைப்பா இப்படி ஊரு கூட்டி ஒரு பொண்ணு மிரட்டி ஐ லவ் யூ சொல்ல சொல்றீங்க? உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் ஒரு பொண்ணு பழகினா அது லவ்வா தான் இருக்கணுமா? பரணி தெரியும் ஐயா, நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற. அதான் இப்ப எனக்கு கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சுட்டு இப்படி ஊரு கூட்டி கலாட்டா பண்ணி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற. எதுக்கெல்லாம் பயப்படுறவல்ல இந்த பரணி. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா ஒரு பொட்டச்சியை பழி வாங்கறத விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்ல உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. நான் வரேன். ஏன்பா இந்த அரவானதுக்கா காலங்காத்தால டேங்கர் ஏறி குதின்னு குதிச்சா? அப்படியே இருக்கு. டேய் ஆனந்த், சோறு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு தான் விட்டத்தை பார்த்துட்டே இருக்க போற?
இன்னும் 5 நிமிஷம் சாப்பிடலைன்னா எல்லா சோத்தையும் எடுத்து வெளியில கொட்டிட்டு நானும் சாப்பிடாம பட்னியா வெளியில போய் இருக்க போறேன். தம்பி யோ என்னையா ராவ் பீசஸ் மாதிரி இந்நேரத்துல வந்து கதவை லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறேன். என்னையும் நினைச்சிட்டா போயா போக மாட்டேன் போயா. டே ஆனந்த் தம்பி சின்ன உதவி. ஏன் இந்நேரத்துல வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? அடுத்தவனும் தொந்தரவு பண்றதுன்னா இந்த ஊருக்காரங்களுக்கு நம்ம சந்தோஷம் ஐயா. எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ஐயா. போங்கய்யா போயா. டே ஆனந்த் தப்பா நினைக்காதீங்க தம்பி. பெரிய பண்ண சம்சாரம் பிரசவ விளையாட துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பண்ண வேற ஊர்ல இல்ல, டவுன்ல இருந்து தான் டாக்டர் அம்மா கூட்டிட்டு வரணும். அவர் கார் மட்டும் வீட்டுல இருக்கு. தம்பிக்கு கார் ஓட்ட தெரியும்னு விறகு கடை முதலாளி சொன்னாரு. இந்த நேரம் டாக்டர் அம்மா வரலன்னா தாயும் புள்ளையும் பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. அதான் ஓட. அவன் இப்ப வர முடியாது. வேற எவனே சிலிச்சுவா இருப்பான். அவனை போய் பாரு. நீங்க வாங்க தம்பி. டாக்டர் அம்மா வந்தாச்சு. டாக்டர் அம்மா வந்தாச்சு. டாக்டர் அம்மா வாங்கம்மா வாங்க. சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா சீக்கிரம் வாங்க. இந்தாம்மா கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க. பேர் வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது, அண்டா குண்டா சோம்பு பக்கெட்டு கரண்டி கிண்ணா எல்லாத்துக்கும் பேர் வெட்டுறது. பேர் வெட்டுறது. இந்தப்பா பேர் வெட்டுறவர இங்க வா. என் பொண்ணுக்கு கல்யாணம். ஐயோ, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். அது இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம். சீசந்தி பாத்திரம் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பேர் வெட்டணும். வெட்டிட்டா போகுது. ஆமா. ஆமா, கூலி எவ்வளவு? இன்சியலுக்கு 10 பைசாமா. முழு பேர் வெட்டுறதுன்னா 50 பைசாங்க. என்னது, நீவே பாத்திரம் எடுத்துக்கிட்டு வா. இனிஷியலுக்கு நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க. முழு பேருக்கு 50 காசு ரொம்ப ஜாஸ்திங்க. என்னங்க 50 காசு உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுதா? ஆமாங்க. சரிங்க, நீங்களும் ஒரு தொகை சொல்லுங்க. ஒரு 8 போட்டுங்களா? என்னது 8 என்னங்க ரொம்ப குறைச்சிட்டீங்க. எதுவும் இல்லாதப்பட்டேன் நீங்க சரி வெட்டிடுறேங்க. வாமா. இதெல்லாம் சீர் கொடுக்குற பாத்திரம். ஆமாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. யார் பேருங்க வெட்டுறது? எங்க பொண்ணு பேரு தானுங்க. ஆஹா, பாப்பா பேருங்க? பீனா, சோனா, கோமதி என்கின்ற, மகேஸ்வரி என்கின்ற, மனோரஞ்சித, பூங்கொடி, பொற்கொடி, பார்வதி, பரமேஸ்வரி. நிறுத்துறா. உனக்கு எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு தானுங்க. ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வச்சிருக்க? செல்லம்மா வச்சதுங்க. இது ஒரு பேரா? ஆமா. கல்யாண பத்திரிகையில இந்த பேரை தான் அடிச்சிருக்கியா? ஆமா. அப்போ ஒரு பையன் கல்யாணத்துக்கு வர மாட்டான். ஏன்? பேரை படிக்கிறதுக்குள்ள முகூர்த்த வேலை முடிச்சு போயிரும். இல்லன்னா மூச்சு முட்டி செத்து போயிருவானுங்க. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்ன சொல்ற நீ? முழு பேர் வெட்டுறதுன்னா 3 ரூபாய் கொடு. இதுக்கு ஒரு பேருக்கா? கட்டுப்படி ஆகாது, எடுத்து உள்ள வைடி. பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது சார், பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது மேடம், பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஆல் பாஷையில பேர் வெட்டுறது. டேய், நீ எப்ப இந்த தொழிலுக்கு வந்த? ஜஸ்ட் 1 வீக், அதாவது 2 நாள். டேய், இந்த தொழிலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஆமா, பெரிய இந்த தொழிலு. கண்ணு பார்த்தா கை செய்யாதா? பாக்குறதுக்கு கண் இல்லாம செய்யறதுக்கு கை இல்லாம பண்ணி போடுவோம். ஓடி போயிரு. கத்திய திட்டாதீங்க, புத்திய திட்டுங்க. வேணா நம்ம தொழில மோதி பாத்திரலாம். 30,000 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி, இதுல 2 பேரும் மோதி பாக்குறதுக்கு. மொத்த முதலீடே ஒரு சுத்திலும் வெட்டிரும்பு. இது என்னடா மோதி பாக்குறது? அட ஏயா சும்மா கத்துற? அந்த தம்பிய பார்த்தா நல்ல தொழில் செய்யற தம்பி மாதிரி தெரியுது. அது போட்டுக்கிற சட்டை என்ன, பூட்ஸ் என்ன, கொழாய் என்ன, பெல்ட் என்ன, கையில பை என்ன? முக்கியமானது விட்டீங்களே. அது கடைசியில தொங்குறதுக்குடா. ஏங்க, இந்த தம்பிகிட்டே பேர் வெட்டிக்கலாங்க. வெட்டிடுவோம். ஏன்பா நீ எவ்வளவு கேக்குற? இவர் எவ்வளவு கேட்டாரு? ஒரு பேர் வெட்டதுக்கு 3 ரூபாய் கேக்குறாரு. எனக்கு 1.5 ரூபா கொடுத்தா போதும். அட சீப்பா இருக்குது. வை, உட்காந்து வெட்டுங்க.
இவங்கிட்டயே வெட்டிங்க. ஆ. இவனு என் சிஷ்யன் தான். ஆ. 2 பேர்ல யாருகிட்ட வெட்டிட்டா என்னங்க? ஆ. 6 ஒண்ணுங்க. ஆ. முதன்னு பேர் வெட்டுறது காலி குடத்தை கொடுத்துறாதீங்க. நேர குடம் தண்ணி கூட கொடுங்க. அப்பதான் பேர் விளங்கும். அண்ணே உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசுன்னு தெரியாம போச்சுன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், நான் என்னடா உன்னை ஆசீர்வாதம் பண்றது? நீ பேரை வெட்டி முடி. ஆ. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ஆசீர்வாதம் சரிங்க. பண்ணுவாங்க. இதுல வெட்டுங்க. அப்ப வெட்டட்டுமா? வெட்டு. டேய், என்னது? உங்களை வேண்டிக்கிறேன். வேண்டிக்க. ஐயோ என்ன தண்ணி வருது? ஐயோ, பாத்துக்க, ஓடுங்க. கான்ஸ்டபிள், என்னையாங்க? வாயாங்க. சார் எங்களுக்கு உங்களை மாதிரி கை நடுங்குது சார், கோக்க முடியல சார். கொண்டே. இந்தாங்க. இனிமே எனக்கு தெரியாம சாராயிரம் போய் பாருங்க. என்ன பண்றேன் பாருங்க. சார் கொடுங்க சார், நான் கோத்து தரேன். இந்தாப்பா. ஏன்பா தண்ணி இனி போடுவியா? ஆமா சார், தொட்டதே இல்லை சார். இந்தாங்க. என்ன பண்றது, நானும் உன்ன மாதிரி ஆரம்பத்துல ஸ்டடியா தான் இருந்தேன். இந்த தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்தி மாத்தி நானும் சுத்த தண்ணி பீப்பாயா மாறிட்டேன். ஆமா, உங்க பழைய இன்ஸ்பெக்டர் கூட நல்ல தண்ணி இருக்கிற காட்டுக்கு தான் மாத்திருக்காங்க. அவர் தான் சார் எங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ஆமா சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். இப்படி சொல்லாம போயிட்டாரு சார். நல்லவனுக்கு கிடையாலுமே இப்படி சொல்லாம போறதானே. சார் ஒரு பொண்ணு வந்திருக்கு, யாரோ ஒருத்தர் ஹேண்ட்பேக் பிடிங்கிட்டு போயிட்டானா. சரி சரி, கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க, நான் வரேன். சரிங்க சார். ஏமா ரோட்ல பாத்து போறது இல்லையா? சரி சரி, இந்த பேக்ல என்ன இருந்தது? 2 புக்ஸும் கொஞ்சம் பேப்பர்ஸும் வச்சிருந்தேன். இவ்வளவுதானா? பணம் ஒண்ணு இல்லையா? உங்களுக்கு வேணா அது வெறும் பேப்பர்ஸா இருக்கலாம் சார். ஆனா அந்த புக்ஸ்ல எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருந்தது. சரிம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? நீங்க போலாம். உங்க பொருள் கிடைச்சா தகவல் கொடுக்குறோம். போங்க. வரேன் சார். சார் நானும் போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாங்க. ஏய் குண்டா, உன் ஃப்ரெண்டு மெஷின்ல அடிபட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்குறான், போய் பாருடா.